இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி உங்களோட இமேஜை பயன்படுத்தி சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நாம VN எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்றது. சோ அதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் VN எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு அது பாட்டம்ல இருக்கிற இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டோ செக்ஷன் செலக்ட் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டேட்டஸ்க்கான லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணனும். நீங்க எவ்வளவு லென்த்ல ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இமேஜை வந்து லென்த் பண்ணி வெச்சுக்கோங்க. இந்த ட்ராக்கோட கார்னர் இருக்குல yellow arrow மார்க்க செலக்ட் பண்ணி இந்த மாதிரி டியூரேஷன் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 14 செகண்ட்ஸ் கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டார்டிங் பேஜ்ல வந்துட்டு இமேஜ் பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி வீடியோ/போட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ஆட் பண்ண போற இமேஜ் இப்போ ஆட் பண்ண போறோம். சோ இப்போ இந்த மாதிரி இமேஜை நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜுக்கு மேல நீங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணனும். கரெக்ட்டா மேல இருக்கக்கூடிய இந்த கலருக்கு மேல ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணனும். இப்போ நீங்க மேல இருக்கக்கூடிய அந்த கலர் எல்லாமே கம்ப்ளீட்டா மறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கீழ வைக்கக்கூடிய இமேஜையும் செலக்ட் பண்ணி இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜோட லென்த் நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலா ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணனும். சோ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அகைன் இந்த இமேஜ் பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணிக்கிட்டு செகண்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோ போட்டோ செக்ஷன்ல இருந்து இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சேம் நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜை ஆட் பண்ண மாதிரி கீழ இருக்கக்கூடிய இந்த இமேஜை ஃபுல்லா கம்ப்ளீட்டா மறைக்கிற மாதிரி இந்த இமேஜை வந்து ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இத கரெக்ட்டா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படினா தான் நம்மளோட ஸ்டேட்டஸ் அவுட்புட் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். இத கரெக்ட்டா செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜோட லென்த்தையும் பேக்ரவுண்ட்ல இருக்கிற லென்த்துக்கு ஈக்குவலா ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நாம அகைன் இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ண போறோம். அதுக்கு சேம் இந்த இமேஜ் பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜை வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை ஃபுல் ஸ்கிரீனுக்கு கரெக்ட்டா செட் பண்ணனும். சோ அதுக்காக கீழ இருக்கிற டூலை இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இதுல ஃபில் அப்படின ஒரு டூல் இருக்கும். இத வந்து ஜஸ்ட் நீங்க டச் பண்ணீங்க அப்படினாலே போதும். இது கரெக்ட்டா ஃபுல் ஸ்கிரீனுக்கு செட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜோட லென்த்தையும் பேக்ரவுண்ட் லென்த்துக்கு கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருக்கக்கூடிய இந்த கலரை வந்து நம்ம மறைக்க போறோம். சோ அதுக்காக கீழ இருக்கிற டூல்ல குரோமா அப்படின்ற டூலை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இது ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு பிளஸ் ஐகான் வந்து ஸ்கிரீன்ல ஃபார்ம் ஆகும். இத நீங்க கரெக்ட்டா அந்த கலருக்கு நேரா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற இன்டென்சிட்டி அப்படின்றத ஃபுல்லா நீங்க 100க்கு செட் பண்ணிக்கோங்க. இத செட் பண்ணிட்டீங்க அப்படினா கம்ப்ளீட்டா இந்த கலர் வந்து மறைஞ்சிரும். இப்போ நமக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிற இமேஜ் வந்து விசிபிள் ஆகிடும். டிக் பண்ணி பேக் வந்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதுல டெம்ப்ளேட் வீடியோ லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணதுக்கு சேம் இந்த மாதிரி ஸ்டார்டிங் பேஜ்ல வந்துட்டு அகைன் இந்த பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணி வீடியோ செக்ஷன்ல லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நான் பயன்படுத்தி இருக்கிற வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேணும் அப்படினா பயன்படுத்திக்கோங்க. வேற லிரிக்ஸ் வீடியோ வேணும் அப்படினாலும் நீங்க யூடியூப்லயே Black Screen லிரிக்ஸ் வீடியோ அப்படினு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோவை கரெக்ட்டா சென்டர்ல இந்த மாதிரி Black கலருக்கு நேரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா Black கலரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணனும். அதுக்காக கீழ இருக்கிற டூல்ஸை மூவ் பண்ணி பாத்தீங்க அப்படினா இல்ல blend அப்படினு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இத ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வரக்கூடிய ஸ்கிரீனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த லிரிக்ஸ் வீடியோ பெர்ஃபெக்ட்டா நம்மளோட ஸ்டேட்டஸ்ல ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ்ல ஒரு கலர் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ண போறோம். சோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்டார்டிங் பேஜ்ல வந்துட்டு அகைன் இந்த இமேஜ் பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணி கேலரியில இருந்து இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான டவுன்லோட் லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து ஆட் ஆகிடும். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் ஃபுல் ஸ்கிரீனுக்கு செட் பண்ணனும். சோ அதுக்காக கீழ இருக்கிற டூல்ல ஃபில் அப்படின்ற டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணிட்டு அகைன் நம்ம இதுல இருக்கக்கூடிய Black கலர் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக கீழ இருக்கிற டூல்ல பிளெண்டிங் ஓபன் பண்ணி ஸ்கிரீனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா இப்போ நம்மளோட வீடியோ பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை சேவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபைனலா ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எந்தவித இஷ்யூவும் இல்ல அப்படினா இந்த வீடியோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா வீடியோ பெர்ஃபெக்ட்டா ப்ளே ஆகுது. வீடியோ சேவ் பண்ண ரைட் சைடு டாப்ல இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஷேர் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படினா குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு போகும். குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழ இருக்கிற எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Keep supporting and bye.